ஸோ ஸ்டாட்டிக் பிளாக் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுதுல. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் லோட் ஆகும்போதே ஸ்டாட்டிக் பிளாக் வந்து லோட் ஆகிடும். ஸோ அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது பிரிண்ட் ஆகிடும். ஸ்டாட்டிக் பிளாக் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம்? ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணுறதுக்காக நார்மலாக வந்து ஸ்டாட்டிக் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இங்கே வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அதை வந்து இன்வோக் பண்ணலாம். இதான் வந்து ஸ்டாட்டிக் பிளாக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ். ஸ்டாட்டிக் கிளாஸ் வந்து நெஸ்டட் ஸ்டாட்டிக் கிளாஸ். அவுட்டரில் ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கு உள்ளே தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ கிளாஸ் அவுட்டர்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து 10 அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறேன். எப்போவுமே இன்னர் கிளாஸாக தான் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஸோ கிளாஸ் இன்னருக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணால் அது ஸ்டாட்டிக் கிளாஸ். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலாக வாய்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அவுட்டர் கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ வந்து பப்ளிக் கிளாஸ் ஸ்டார்ட் வாய்டு